இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 3.12ல 12ல பார்க்க போறோம். அதுல ஒரு 10 சம் இருக்கு. 10 சம்மே ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் தான். சரியா? ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்டான சம்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா if the difference between a number and its reciprocal அப்போ difference between number and its reciprocal தமிழ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர் மற்றும் ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, அப்போ அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த எண்ணை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அது நம்பர்ங்கறத x ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? and its reciprocal அப்படின்னு சொல்லிருக்காங்க. difference of a number and its reciprocal. அப்ப reciprocalனா 1/x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? 1/x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். x and its reciprocal is என்னன்னு சொல்லிருக்காங்க, ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணா 24/5 அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைச்சுமா 24/5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஃபைண்ட் த நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த நம்பர் என்ன, அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இது எப்படி சால்வ் பண்ணுவோம், x காமனா எடுக்கணும். அப்ப இங்க என்ன இருக்கு, டிவைடட் பை 1 இருக்கு. ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு அப்படினாலே அதுக்கு நடுவுல அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி டினாமினேட்டர் சேமா இருக்கா ஃபர்ஸ்ட் எடுத்துனே பார்க்க போறோம். அப்ப இங்க x இருக்குது. அப்ப ரெண்டுலயுமே என்ன பண்ண போறோம், x காமனா கொண்டு வரணும். அப்ப இங்க x ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப மேல x ஆல மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் அப்படி சொல்லி கிடைச்சிரும். -1 = 24/5 அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த x கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம், 5 கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ 5x ஸ்கொயர் - 5 = 24x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ 24 வந்து போட்டு பண்ணலாம். அப்போ 5x ஸ்கொயர் - 24x - 5 = 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ இப்போ ரெண்டு என்ன பண்ண போறோம், t மெத்தட் சால்வ் பண்ண போறோம், ஃபேக்டரைஸ். சோ இப்போ என்ன பண்ணலாம், 5 × 5 மல்டிப்ளை பண்ணா -25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கீழ -24 அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இப்போ 125 தான் 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கீழ -1ன்றதுனால நான் பிகர் நம்பர்ல மைனஸ் போட்டுட்டேன். ஓகேங்களா? சோ இப்போ சால்வ் பண்ணா மல்டிப்ளை பண்ணா மேல உள்ள நம்பர் கிடைக்கும், சப்ட்ராக்ஷன் பண்ணா கீழ உள்ள நம்பர் கிடைக்கும். சோ அடுத்து என்ன பண்ண போறோம், இங்க 5 இருக்குறனால கோஎஃபிஷியன்ட் வந்து 5 இருக்குறனால 5x ஆல டிவைட் பண்ணனும். சோ கட் பண்ணோம்னா 5. அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம், 5x - 1 சாரி 5x + 1 x - 5. சரியா? அப்ப இத சால்வ் பண்ணோம் அப்படினா 5x + 1 = 0 ன்னு ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 5x + 1 = 0, then 5x = -1, x = -1/5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இது ஒரு ஆன்சர். ஆர் அடுத்து இங்க எடுக்கணும், x - 5 = 0 ன்னு எடுப்போம். then x = +5 அப்படின்னு சொல்லி கொண்டு போறோம் ஈக்குவல் இந்த பக்கம். சோ இப்படி ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். அதாவது 1/5 ஆர் 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் அந்த ஆன்சர். ரெண்டையுமே எழுதணும். சரியா? -1/5 ஆர் 5 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் சம் போலாம். சோ செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா a garden measured by 12 meter and 16 meter அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, அப்படினா ஒரு கார்டன் இருக்குது. ஒரு கார்டன் ஏக்கா ரெக்டாங்குலர் போட்டோம்னா அங்க என்ன கொடுத்திருக்காங்க, மெஷர்ட் எவ்வளவு சொல்லிருக்காங்க, 16 and 12 அப்படின்னு சொல்லிருக்காங்க. 16 மீட்டர் என்னவா இருக்கும், லென்த்தா இருக்க போகுது. 12 மீட்டர் பிரெத்தா இருக்க போகுது. சரியா? அதனால நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். 12 and 16 அதனால ரெக்டாங்குலர் எடுத்துருக்கேன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இத சுத்தி ஒரு பாத்வே போடுறாங்க, ஒரு பாதை போடுறாங்க. சரியா? இப்படி பாதை போட்டாங்கன்னா அது எவ்வளவு இருக்காம், W சைஸ்ல இருக்காம். சரியா? ஈவனா எல்லா சைடும் எப்படி இருக்கு, W, இங்க W, இங்க W. சோ இங்க W னா இங்கேயும் W, எல்லா இடத்துக்கும் அப்படி இருக்கு, W மீட்டர்ல இருக்கு. ஓகேவா? எல்லா சைடும் அதே மாதிரி W மீட்டர்ல இருக்கு. சோ இப்படி சுத்தி என்ன பண்றாங்க, ஒரு பாதை போடுறாங்க. சரியா? அப்படி பாதை போட்டதுக்கு அப்புறம் இதனோட ஏரியா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, சரியா, டோட்டல் ஏரியா, இதனுடைய டோட்டல் ஏரியா கால்குலேட் பண்ணீங்கன்னா 285 மீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்படின்னா ஏரியா, அப்ப இதனோட ஏரியா எப்படி இருக்கும், 12, இங்க ஒரு W, இங்க ஒரு W. லென்த் வந்து என்னது, லென்த் இன்டு பிரெத் தான் 285. அப்படிதானே? அப்போ லென்த் என்னவா இருக்கும், 18 பிளஸ் இங்க ஒரு W, இங்க ஒரு W, 2W அப்படின்னு சொல்லி கிடைக்குமா, 16 பிளஸ் 2W அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதான் லென்த், டோட்டல் லென்த். அடுத்து பிரெத் எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு 12 பிளஸ் இங்க ஒரு W, இங்க ஒரு W, அப்போ 2W அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ இதான் பிரெத். அப்படிதானே? அப்ப அந்த லென்த்துக்கு பதிலா நான் என்ன அப்ளை பண்ணலாம், 16 பிளஸ் 2W அப்ளை பண்ணலாமா? அடுத்து பிரெத்துக்கு பதிலா என்ன அப்ளை பண்ணலாம், இது லென்த். அடுத்து பிரெத்துக்கு பதிலா 12 பிளஸ் 2W அப்ளை பண்ணலாமா, ஈக்குவல் டு 285 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? எதுக்காக எடுத்திருந்தேன், அவங்க இன்க்ரீசிங் டோட்டல் ஏரியா எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 285 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 285 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்காங்க. அதனால என்ன எடுத்துக்கலாம், லென்த்துக்கு பதிலா அந்த வேல்யூ, பிரெத்துக்கு பதிலா அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டேன். சரியா?
இப்போ அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 16 into 12 சரியா? அப்போ 192 அப்படி சொல்லி கிடைக்கும். தென் 16 into 2 plus 32W, then 2 into W plus 24W, அப்புறம் 2W into 2W 4W square அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா? ஈக்குவல் டு 285 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லா சால்வ் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 4W square, அடுத்து இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 56W, then 1 plus 192 minus 285 equal to 0. So அப்ப என்ன பண்ணலாம்? 4W square plus 56W, இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா minus 93 கிடைக்குது equal to 0 சரியா? அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி டி மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். அப்போ டி மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். 12 1 37 சரியா? மைனஸ் கீழே 56. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மேலே போட்டிருக்கேன். இந்த வேர்ல்டு கீழே எடுத்துருக்கேன். பிளஸ் 56 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு சரியா? அப்போ என்ன வேல்யூ போட்டால் கிடைக்கும்? ஃபேக்டரைஸ்ல போட்டாகணும். 72 2 டைம் போடுவோம். 1 raised to 1 raised to 8 16 3 டைம்ல போடுறேன். ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. அப்போ 2 3 6 62 கிடைக்கும். 62 6. அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணா மைனஸ் பண்ணா கிடைக்கும். அப்போ மைனஸ்னா இந்த இடத்துல நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். -6 plus 62. அப்போ என்ன கிடைக்கும்? 56 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். டிவைடட் பை 4 இருக்குது. அப்போ இங்க 4W, இங்கேயும் 4W, இங்க கட் கொடுத்தா 2 கட் கொடுத்தா 3 கிடைக்கும். இங்க 2 கிடைக்கும். தென் இங்க 4 1 4 is 4 cancel ஆகாது. 2 டேபிள்ல தான் cancel ஆகும். அப்போ 2 இங்க 31. சோ ஆன்சர் எடுத்து என்ன எழுதுவோம்? 2W minus 3 and 2W plus 31 equal to 0 அப்படின்னு எழுதுவோம். சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் எடுத்து முடிச்சா 2W minus 3 equal to 0 ன்னு எடுப்போம். and W equal to minus 3 இந்த பக்கம் plus 3 கொண்டு போயிடலாம். இந்த 2-வை டிவைட்ல கொண்டு வந்துடலாம். அப்போ 2/3 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். வித் எழுத முடிச்சல ஃபிராக்ஷன் எழுத கூடாது. ஏன்னா அது ஒரு மெஷர்மெண்ட். சோ அதுக்கு ஒரு ஃபிராக்ஷன் எழுதாம அதை என்ன எழுதணும்? பாயிண்ட் வச்சு எழுதிக்கலாம். அப்போ 1:2 1:2 பாயிண்ட் வச்சு இங்க பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும். ஏன்னா 2 தான் இருக்கு, இங்க 3 இருக்குது. அதனால பாயிண்ட் வச்சு இங்க 0 சேர்த்துக்கலாம். அப்படின்னா 5. அப்போ 2.5 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா? இது ஒண்ணு. அப்ப இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2W plus 31 equal to 0 ன்னு எடுப்போம். then W equal to minus 31/2 அப்படின்னு சொல்லி போயிடுது. சோ மைனஸ்ல இருக்கறனால என்ன ஆகாது? மெஷர்மென்ட் ஆன்சர் வராது. சோ அதனால என்னது? width equal to 1.5 மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா? இதுதான் இருக்கிறதுல ஈஸியான மெத்தட். நம்ம உள்ள ஏரியா கண்டுபிடிச்சு சப்ட்ராக்ட் பண்ணி பண்றதுங்கிறது கொஞ்சம் இப்ப லென்த்தா போகும். அதை விட ஃபுல் ஏரியா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் லென்த் அண்ட் பிரெத் எடுத்துக்க போறோம். ஃபுல் லென்த் அண்ட் பிரெத் எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இங்க இருந்து இங்க வரைக்கும் 16 அடி இருக்குது. அப்ப இந்த W-வை இந்த W-வை ஆட் பண்ணிட்டா ஃபுல் லென்த் கிடைச்சிரும். அதே மாதிரி ஃபுல் பிரெத் வேணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? ஃபுல் பிரெத்ல ஆல்ரெடி 12 கொடுத்துருக்காங்க. சோ இந்த W இந்த W ஆட் பண்ணிட்டோம்னா ஃபுல் பிரெத் கிடைச்சிரும். சோ லென்த் அண்ட் பிரெத் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏரியா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சோ அதை ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிடலாம்? W கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் சம் போவோம். ஓகே, தேர்ட் சம் எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க? பஸ் கவர்ட் டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர். ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை சீரான வேகத்தில் சென்றடைகிறது சரி? அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி 90 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரியா? டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 90 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல அதே டைம் போகுது. அடுத்த டைம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா 15 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதுல ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போயிருக்கு. அடுத்த டைம் போகும்போதுல 15 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடு ஜாஸ்தியாகி போகுது, வேகமா போகுது. அப்படி போகும்போதுல என்ன ஆகுது அப்படின்னா 30 மினிட்ஸ் என்ன ஆயிடும்? சீக்கிரமே போய் சேர்ந்துடலாம் ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப. அப்ப இங்க என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா 2 டைம் பஸ் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதுல ஒரு 5 hours போகுதுன்னு வச்சுக்கோமே. செகண்ட் டைம் போகும்போதுல 4.5 hours போயிருச்சு. அரை மணி நேரம் முன்னாடியே போயிருச்சு சரியா? ஏன்னா 15 கிலோமீட்டர் ஃபாஸ்டா போகுது. போன டைம் போன வேகத்தோட போன வாரத்துல ஒரு 50 கிலோமீட்டர் போயிருந்துச்சுன்னா இப்ப எவ்வளவு போகுது? 65 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் ஜாஸ்தி ஸ்பீட்ல போகுது.
அப்படி போச்சுன்னா அரை மணி நேரம் முன்னாடியே போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு 5 மணி நேரம்னா இப்போ போகும்போது 4.5 மணி நேரத்திலே போயிடுச்சு. அப்போ 2 டைம் போதா, ஸோ டைம் 1 டைம் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இதுல எந்த டைம் அதிகமான டைம் போயிருக்கு? டைம் 1ல அதிகமா போயிருக்கு. அப்படின்னா டைம் 1 மைனஸ் டைம் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். சரியா? டைம் 1 மைனஸ் டைம் 2 ரெண்டு டைம்க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 30 மினிட்ஸ். சரியா? அப்போ மினிட்ஸ்ல எழுதாம ஹவர்ல எழுதுவோம். சரியா? 30 மினிட்னா என்ன சொல்லுவோம்? half an hour அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? சோ half an hour ஹவர்ல எழுதிட்டோம். ஓகேவா? டைம் 1 மைனஸ் டைம் 2 ஈக்குவல் டு half an hour. டைம் உரிய ஃபார்முலா என்ன? நார்மல் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு ஸ்பீடு. இதுதான். அப்ப டைம் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இங்க டிஸ்டன்ஸ் ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் ஒரே டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் 1 மைனஸ் டிஸ்டன்ஸ் 2 divided by speed 2 equal to 1 by 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கு? 90 km டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கு. ஸ்பீடு என்ன ஸ்பீடுன்னு தெரியாது, x ஸ்பீட்ல போயிருக்கு. சரியா? மைனஸ் செகண்ட் டைமும் அதே டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கு. எவ்வளவு? 90 km டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கு. செகண்ட் டைம் ஸ்பீடு என்ன? ஃபர்ஸ்ட் டைம் போனதை விட 15 km ஜாஸ்தியா போயிருக்கு. அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? x plus 15 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஈக்குவல் டு 1 by 2. அவ்வளவுதான். இதான் ஈக்குவேஷன். அப்படின்னா ரெண்டு ஃபிராக்ஷன் இருக்கு, நடுவுல சப்ட்ராக்ஷனோ அடிஷனோ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அப்படின்னா இங்க டினாமினேட்டர் சேம் ஆக்க போறோம். இந்த x plus 15 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ண போறோம், x கொண்டு இங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். சரி? அப்படி மல்டிப்ளை பண்ணா கீழ என்ன கிடைக்கும்? x into x plus 15 அப்படின்னு சொல்லி காமனா கிடைக்கும். தென் x plus 15 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ 90 into x plus 15 minus 90 into x equal to 1 by 2. ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? இத கொண்டு வரலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 90x plus 1350 அடுத்து உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம். இங்க 90x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் 15x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 1 by 2. ஓகேங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். இதை கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம், இதை கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பிளஸ் 90x மைனஸ் 90x சப்ட்ராக்ட் ஆகி 0 ஆயிடும். சரியா? அப்போ இந்த 2 கொண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 700 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2700 கிடைக்குது. ஈக்குவல் டு இதை கூட நாங்க மல்டிப்ளை பண்ணோம்னா x ஸ்கொயர் பிளஸ் 15x அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரியா? இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். x ஸ்கொயர் x எடுத்து கான்ஸ்டன்ட் மெசேஜ் கொண்டு வந்துரும். அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அப்போ டி மெத்தட் சால்வ் பண்ண போறோம். ஃபேக்டரைஸ் பண்றோம். ஃபேக்டரைஸ் எடுத்துட்டோம்னா மேல 2700 கிடைக்குது, கீழே 15 கிடைக்குது. சோ இதை சால்வ் பண்ண கிடைக்கும். சோ அப்போ ஃபேக்டரைஸ் போட்டு பார்க்கணும். ஓகேவா? 15 வரணும். சோ அப்ப என்ன பண்ணலாம்? 3 into 3 again ஒரு 5. அப்ப என்ன கிடைக்கும்? 45 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்க 3 into 4 20 20 into 60. அப்போ 60. சோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணா 15 கிடைக்கும். அப்போ 60 and 45 எடுத்துக்கலாமா? அப்ப மேல மைனஸ் இருக்கு, கீழே பிளஸ் இருக்கு. கீழே பிளஸ் இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர்ல மைனஸ் போடணும். கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்ல, இப்போ டினாமினேட்டர் வெறுமனே x மட்டும் எழுதிக்கலாம். சோ அப்ப ஆன்சர் எடுத்தது வந்து என்ன எழுதலாம்? x plus 60 x minus 45 equal to 0 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப ஆன்சர் எழுதும்போதுல x plus 60 equal to 0 then x equal to minus 60 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மைனஸ்ல கிடைச்சா கிலோமீட்டர் கிடைக்காது. ஸ்பீட் தானே, ஸ்பீட் கால்குலேட் பண்றோம், மைனஸ்ல எங்கேயுமே போகாது. அதுதான் அப்போ அடுத்த டைம் எடுத்துக்கிறோம். r x minus 45 equal to 0 அப்பனா x equal to plus 45 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப என்னதான் 45 km ஸ்பீட்ல போயிருக்கு. யூனிஃபார்ம் ஸ்பீட் என்னது? 45 km/h. சரியா? சோ என்னதான் இதான் ஆன்சர். ஸ்பீட் வந்து
45 km per hour. சரியா? அப்போ இந்த மாதிரி ஈஸியா ஷார்ட்டா போயிடலாம். சோ ரெண்டு தடவை பேருக்கு அப்படின்றனால 2 டைம். அப்போ டைம் 1 மைனஸ் டைம் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இதுதான் இது இம்பார்ட்டன்ட். டைம் 1 மைனஸ் டைம் 2 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு எடுத்துட்டோம். ஏன்னா 30 மினிட்ஸ் அப்படின்றத half an hour அப்படின்னு எடுத்திருக்கேன். ஹவர் கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஸ்பீட் வந்து ஹவர்ல தான் இருக்கும். சரியா? இப்போ 15 km per hour தான் ஸ்பீட் ஜாஸ்தியா போகுது. அப்போ ஹவர்ல இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம என்ன மாத்திக்கிட்டோம், ஹவருக்கு மாத்திக்கிட்டோம். சோ அடுத்து என்ன பண்றோம், டைம்கான ஃபார்முலா எழுதுறேன். distance equal to time into speed. So time equal to distance by speed அப்படின்னு எடுத்துக்கிறேன். distance 1 by speed to 1, அதே மாதிரி distance 2 by speed 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? distance வந்து ரெண்டுக்குமே ஒரே தான், 90 தான். ஸோ ஸ்பீடு மட்டும் வேரி ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் போகுது, அடுத்து 15 km ஜாஸ்தியா போகுது. அப்போ எக்ஸ் பிளஸ் 15 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதை சால்வ் பண்ணா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு அதை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் சம் போகும். ஓகே, அடுத்து ஃபோர்த் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்த் சம் என்ன சொல்லியிருக்காங்க, a girl twice as old as her sister அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணின் வயது அதன் தங்கையின் வயதை விட 2 மடங்கு. சரியா? a girl age அப்படின்னா அதை x ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஒரு கேர்ளோட ஏஜ் x ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, a girl is twice as her sister's age. சரியா? அவ பொண்ணு ஒரு பொண்ணோட ஏஜ் அவளுடைய சிஸ்டர் ஏஜோட 2 மடங்கு இருக்கு, ட்வைஸா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 years hence. அப்போ 2 பேர்த்தோட ஏஜ்லயுமே என்ன ஆகுதுன்னா 5 வருஷம் கூடிரும். சரியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 years hence ப்ராடக்ட் ஆஃப் their age. சரியா? அதாவது 5 வருடம் கழித்து அவர்களின் வயது மதிப்புகளின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இதோட இவங்களோட 2 வயசுலயும் என்ன ஆயிடுச்சு, 5 இயர்ஸ் கூடிடுச்சு. அப்ப x plus 5 and y plus 5 ரெண்டையும் மல்டிப்ளைல எழுதிருக்கேன். சரியா? அப்படி மல்டிப்ளை எழுதுனா எவ்வளவு கிடைக்கும், 375 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரியா? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ அப்போ y into x, xy plus 5x plus 5y plus 25 equal to 375. ஓகேவா? அடுத்து x and y equal to 25 அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ 375 minus 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம், x க்கு பதிலா அப்ளை பண்ணலாம், 2y ன்னு அப்ளை பண்ணுவோமா? x ஓட வேல்யூக்கு பதிலா 2y ன்னு அப்ளை பண்றேன். அப்படினா 2y ஸ்கொயர் ஆயிடுமா பிளஸ் 5, இங்க x க்கு பதிலா 2y ன்னு அப்ளை பண்ணா ஆல்ரெடி ஒரு 5 இருக்கு. அப்போ 10y அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேவா? பிளஸ் 5y equal to இத ரெண்டையும் சால்வ் பண்ணா 350 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்போ 2y ஸ்கொயர் இத ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா பிளஸ் 15y minus 350 equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? சோ இப்போ இத ஃபேக்டரைஸ்ல சால்வ் பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும், மேல 700 minus 700 அப்படின்னு சொல்லி கிடைக்குது, கீழ வந்து 15 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரியா? அப்போ 35 into 20 எடுத்துக்கலாமா? 35 into 20 அப்படினா மேல மைனஸ் வேணும், கீழ பிளஸ் இருக்கிறதுனால நான் ஸ்மாலஸ்ட் நம்பர்ல மைனஸ் போட்டுக்கிறேன். then 2y ஏன்னா கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு, 2 இருக்கிறதுனால 2y ன்னு எழுதிட்டேன். இங்க கேன்சல் ஆகாத, இங்க கேன்சல் ஆயிரும். சோ அப்போ 10. அப்ப ஆன்சர் எப்படி எடுத்துவோம், 2y plus 35 y minus 10. அப்படினா ஃபர்ஸ்ட் ஆன்சர் equal to 0 ன்னு எடுப்போம். ஃபர்ஸ்ட் 2y plus 35 equal to 0 அப்படினா 2y equal to minus 35. so மைனஸ்ல என்ன கிடைக்காது, ஏஜ் கிடைக்காது. அதனால r அடுத்து இங்க எடுத்துக்கிட்டோம்னா y minus 10 equal to 0 அப்படினா y equal to 10 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ அவளோட சிஸ்டரோட ஏஜ் என்ன கிடைச்சிருக்கு, 10 ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சிஸ்டரோட ஏஜ் எடுத்து வந்து இங்க அப்ளை பண்ணா அந்த பொண்ணோட ஏஜ் என்னன்னு கிடைச்சிரும். அப்போ x equal to 2 into 10. அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 20 அப்படின்னு கிடைக்கும். சோ இதான் x and y ரெண்டு பேரோட ஏஜ். ஒரு பெண்ணின் வயது அவள் சகோதரியின் வயதை விட 2 மடங்குனாங்களா, twice of her sister's age. அப்போ என்ன கிடைக்குது, இங்க 10 னா இங்க 20. சோ இப்போ கரெக்ட் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, 5th சம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். என்ன சொல்லிருக்காங்கன்னா, a pole has to be erected at a point on the boundary of a circular ground அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்கு. இந்த சர்க்குலர் கிரவுண்ட்ல ஒரு போல், இப்போ O அப்படின்ற ஒரு போல் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இதனுடைய டயாமீட்டர் வந்து 20 இருக்கலாம்.
20 மீட்டர் இருக்குது. இதனுடைய ரெண்டு ஆப்போசிட் சைட்லயும் P and Q அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா, அதாவது இந்த கிரவுண்டோட பவுண்டரியில O அப்படின்னு சொல்லி ஒரு போல் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து அதனுடைய ஆப்போசிட் டைமென்ஷன்ல P and Q னு ரெண்டு கேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. क्वेश्चन என்னன்னா, இப்போ அந்த போல்ல இருந்து இந்த P க்கு போற டிஸ்டன்ஸ் அண்ட் போல்ல இருந்து Q கேட்டுக்கு போற டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். சரியா, அதாவது போல்ல இருந்து P கேட்டுக்கு போற டிஃபரன்ஸ் அண்ட் போல்ல இருந்து Q கேட்டுக்கு போற டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு டிஃபரன்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ். சரியா, இப்போ பார்த்தா நமக்கு எது ஜாஸ்தியா தெரியுது? y ஜாஸ்தியா தெரியுதா அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கிறேன்? y மைனஸ் x அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஏன்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லி டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அது எவ்வளவு சொல்லிருக்காங்க? அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்? y மைனஸ் x ஈக்குவல் டு 4. ஏன்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிருந்தாங்க, அதனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். சரியா, क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, 4 மீட்டர் பாசிபிளா இருக்குமா? 4 மீட்டர் பாசிபிளா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, if answer yes, at what distance from you to get, அப்படி 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்க முடியுமா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுனுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா, அப்பனா இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இத வந்துட்டு பித்தாகோரஸ் ஃபார்முலா எடுத்துக்கலாம். சரியா, ஏன்னா இது வந்து ஒரு 90 டிகிரில இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணுவோம்? பித்தாகோரஸ் ஃபார்முலா எடுப்போம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல ஹைபோதெனஸ் எடுப்போம், இது அட்ஜசன்ட் சைடு எடுப்போம், ஆப்போசிட் சைடு எடுப்போம். சரிங்களா, அப்படி எடுத்தோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்படிதானே? அப்போ இங்க y ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம்? 4. இந்த மைனஸ் x அந்த பக்கம் பிளஸ் 4x னு கொண்டு போயிடலாமா? சரி, பிளஸ் x னு கொண்டு போயிடலாம். மைனஸ் x அந்த பக்கம் பிளஸ் x னு கொண்டு போயிடலாம். y க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறேன்? 4 பிளஸ் x அப்படின்னு அப்ளை பண்ண போறேன். சரியா, 20 ஸ்கொயர் பண்ணா 40, அடுத்து x ஸ்கொயர் பிளஸ் y க்கு பதிலா என்ன அப்ளை பண்றேன்? 4 plus x the whole square. now y க்கு ஸ்கொயர் இருக்கு, so y ஓட வேல்யூ இது ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணலாம்? x ஸ்கொயர் பிளஸ் இதுக்கு ஃபார்முலா எழுதணும்னா 16 a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அடுத்து x ஸ்கொயர் சால்வ் பண்ணிடலாமா? என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து x டைம் வந்து பிளஸ் 8x. ஓகேவா, அடுத்து பிளஸ் 16 இந்த 400 அந்த பக்கம் கொண்டு வந்துறோம், மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. அப்படியே ஆர்டர் படி எழுதிட்டேன், சேர்த்து எழுதிட்டேன். x ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர், அப்போ 2x ஸ்கொயர், தென் 8x, அப்புறம் ஒரு 16, அப்புறம் இந்த 400 அந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் 400 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரியா, அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா 2x ஸ்கொயர் பிளஸ் 8x, இது ரெண்டையும் சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? 300 மைனஸ்ல கிடைக்கும். சாரி, 384 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, இப்போ எல்லாத்துலயும் 2 காமனா இருக்கா? 2 வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, அடுத்து 2 அந்த பக்கம் கொண்டு போய் 0 ஆக்கிடலாம். அப்ப ஈக்குவேஷன் மட்டும் கிடைக்கும். x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 192 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த மாதிரி காமனா எடுக்க தெரியல அப்படின்னா எல்லாத்தையுமே 2 ஆல டிவைட் பண்ணிடுங்க. இத 2 ஆல டிவைட் பண்ணா x, இத 2 ஆல டிவைட் பண்ணா 4x, இத 2 ஆல டிவைட் பண்ணா 192 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா, சோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்? t மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். அப்போ 192 கீழ 4 வேணும். சரியா, ஓகே, இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ண போறோம்? 192 ஃபேக்டரைஸ் போட்டோம். என்ன பண்ணிக்கலாம்? 6 6 2s 12 ன்னு எடுக்கலாம். and இங்க 16, அப்போ 12 16 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். சரி, அப்போ 12 16 எடுத்துக்கலாம். கீழ 4 வேணும், அதனால இத ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா 4 கிடைக்கும். மேல மைனஸ், கீழ பிளஸ், அப்போ ஸ்மாலர் நம்பர்ல மைனஸ் போடணும். ஓகேவா, இங்க x டினாமினேட் கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்ல, அதனால x டினாமினேட்ல x மட்டும் எழுதிக்கிறேன். சோ அப்ப ஆன்சர் எழுதும்போது என்னன்னா x minus 12 and x plus 16 அப்படின்னு எழுதுவோம் ஈக்குவல் டு 0.
So அப்ப first time என்ன எழுதுவோம் x equal to x plus x minus 12 equal to 0 அப்படினா x equal to என்னன்னு கிடைக்கும் 12 அப்படினு கிடைக்கும். So your answer or அடுத்து x plus 16 equal to 0 ன்னு எடுப்போம். அப்ப x equal to minus 16 அப்படினு கிடைக்கும். சரியா? இங்க distance வந்து என்னவா கிடைக்காது மைனஸ்ல கிடைக்காது. அதனால x equal to என்னன்னு எடுத்துக்கலாம் 12 அப்படினு எடுத்துக்கலாம். இப்போ x ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. அதாவது இந்த OP குரிய இந்த ஃபர்ஸ்ட் போல் குரிய டிஸ்டன்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. அடுத்து OQ குரிய டிஸ்டன்ஸ் வேணும். x y ஓட டிஸ்டன்ஸ் வேணும். இங்க அப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும் y கிடைச்சிரும். ஏனா y equal to என்னன்னு எடுத்துறோம் y equal to 4 plus x x க்கு பதிலா 12 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப y equal to 16 அப்படினு கிடைக்கும். சரிங்களா? x ஓட வேல்யூ 12 y ஓட வேல்யூ 16 அப்படினு கிடைச்சிருக்கு. So 6 சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா என்ன சொல்லிருக்காங்க from a group of 2x square b's அப்படினு சொல்றாங்க. ஒரு குரூப்ல எவ்வளவு தேனீக்கள் இருக்கு அப்படினா 2x square அப்படினு சொல்றாங்க. 2x square b's இதுல some b's கொஞ்சம் b's வந்து என்ன பண்ணுது ட்ரீக்கு போகுது. எப்படி எவ்வளவு ட்ரீ போகுதுனா square root of half of the group அப்படினா first half of the group எடுக்கணும். half of the group of square root. சரியா? அப்ப இந்த குரூப்ல half of the group of square root b's ஒரு ட்ரீக்கு போயிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து again 8/9 of b's went to same tree. அப்ப இதே இதுல 8/9 of trees 8/9 of b's அப்போ பிளஸ் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போயிடுச்சு. அடுத்து இந்த வேல்யூல 8/9 of b's என்ன பண்ணுது அதே ட்ரீக்கு போயிடுது. சரியா? அடுத்து the remaining true got catch up the forgotten lotus. சரி, அதாவது இதுல உள்ள மிச்சம் உள்ளது என்னதுன்னா அந்த லோட்டஸ்ல மாட்டி என்ன ஆகுதுன்னா இறந்து போயிருது அப்படின்றாங்க. மொத்தம் இருக்கிறது இவ்வளவு பீஸ் இருக்குது. அப்ப இது டோட்டல் ஈக்குவல் டு சோ இதை ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன கிடைக்கும் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் அவுட் x ஸ்கொயர் எழுதிச்சுனா x அப்படிங்கிற எழுதி வரும். ஓகேவா? பிளஸ் அடுத்து இங்க 2 into 8 16 by 9 x ஸ்கொயர் 16 by 9 x ஸ்கொயர் ஈக்குவல் பிளஸ் 2. ஓகேவா? இப்படி இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் எடுக்க போறோம். எல்லாத்துக்குமே என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் எடுக்க போறோம். அப்படி எல்சிஎம் எடுத்தோம்னா கீழ 9 வேணும், இங்க 1 இருக்குது, இங்க 1 இருக்குது. அப்ப எல்லாத்துக்கும் என்ன வேணும் 9 வேணும். 9 காமனா எடுத்துட்டேன். அப்ப இங்க 9 வேணும்னா மேலே 9 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 9x plus 16x ஸ்கொயர் plus இங்க 9 மல்டிப்ளை பண்ணா மேலே 9 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 18 equal to 2x ஸ்கொயர் அப்படி கிடைச்சிருக்கு. ஓகே? இப்போ அந்த 9 கொண்டு நான் இங்க மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப 18x ஸ்கொயர் equal to 9x plus 16x square plus 18 அப்படி கிடைக்கும். சரி, அப்ப எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஒரு 18x square இருக்குது. இப்போ minus 16x square அந்த பக்கம் அந்த பிளஸ்ல இருந்து இந்த பக்கம் வச்சா மைனஸ் மாறிடுது. then 9x இந்த பக்கம் வச்சா minus 9x மாறிடுது. 18 இந்த பக்கம் வச்சா minus 18 அப்படி மாறிடுது. சோ ரெண்டையும் சால்வ் பண்ணா 2x square plus 2x square அப்படி கிடைக்கும். minus 9x minus 18 equal to 0 அப்படி கிடைக்கும். சோ இத சால்வ் பண்றேன். டீம்ஸ்ல ஃபேக்டரைஸ் பண்றேன். அப்ப என்ன பண்ணலாம் 18 into 2 minus 36 அப்படி கிடைக்குது. கீழ minus 9 அப்படி கிடைக்கும். சோ சால்வ் பண்ணா 36 தானே. அப்போ 312 312 என்னது 36 கிடைக்கு. கீழ மைனஸ்ல இருக்கனால நான் கிரேட்டர் நம்பர்ல மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணா எனக்கு கிடைக்கும் -9 கிடைக்கும். கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கனால 2x ன்னு எடுத்துக்கலாம். then 2x plus 3 2x minus 12 equal to 0. so அப்ப எடுத்துக்கிட்டோம்னா 2x plus 3 equal to 0 எடுப்போம். 2x plus 3 equal to 0. அப்போ 2x equal to minus 3 கிடைக்குது. so மைனஸ்ல ஆன்சர் கிடைச்சது அப்படினா கவுண்ட்ல இப்போ கவுண்ட் தானே எத்தனை b அப்படி தானே கவுண்ட் பண்ண போறோம். அப்ப கவுண்டிங்ல மைனஸ் வந்து எடுக்க முடியாது, தப்பு. அப்ப இங்க எடுத்துக்கலாம், செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 2x minus 12 equal to 0 அப்படினா 2x equal to plus 12 அப்படினு கிடைக்கும். அப்ப x is equal to 12 by 2 அப்படினு கிடைக்கும். then x equal to 6 அப்படினு கிடைக்குது. சரி, இப்போ x ஓட கவுண்ட் கிடைச்சிட்டு x தான் கிடைச்சிருக்கு, எவ்வளவு b's அப்படினு கிடைக்கல. சரியா? அப்போ எவ்வளவு b's கிடைக்கணும் அப்படினா டோட்டல் b எவ்வளவு இருக்கு? டோட்டல் b எவ்வளவு இருக்கு? 2x ஸ்கொயர் அப்படினு இருக்கு. சரியா? அப்போ இந்த x க்கு பதிலா என்ன அப்ளை பண்றேன் 6 ன்னு அப்ளை பண்ண போறேன். 2 into 6 ஸ்கொயர். சரி, அப்ப என்னதுதான் 2 into 36 equal to 22. டோட்டல் bc எவ்வளவு
72 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 7th sum பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம 7th sum பார்க்க போறோம். 7th sum பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, மியூசிக் இஸ் பீங் played on two opposite galleries with a certain group of people அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குரூப் ஆகும். அடுத்து இன்னொரு இடத்துல 9 பேர் ஒரு குரூப் ஆகும். 2 குரூப் இருக்காங்க, 2 கேலரிஸ் இருக்கு. நடுவுல ஒரு ஆளு இருக்கிறாரு. எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாரு அப்படின்னு தெரியாது. சரியா? இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ், இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஆனா டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 70 மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கேலரி 1க்கும் கேலரி 2க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 70 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இங்க ஒரு பர்சன் நின்னு அந்த மியூசிக்கல் லிசன் பண்றாரு. ரெண்டு இன்டென்சிட்டியும் ஒன்னா இருக்கணும். சரியா? 4 பேர் இருந்து அந்த பாடுற அந்த மியூசிக்கும் 9 பேர் இருந்து பாடுற மியூசிக்கும் ஒரே மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்போ இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இங்க மொத்தம் டோட்டலா 70, இதுல இருந்து இங்க வரைக்கும் எக்ஸ். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 70 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். புரியுதா? அடுத்து இவ்வளவுதான். அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டீங்கன்னா சம் ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின்ல அது கடைசியில் ஹிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, the ratio of the sound intensity is ratio of the sound intensity. இங்க வந்து எவ்வளவு 4% கூடிய sound intensity இருக்கும். இங்க வந்து 9% கூடிய sound intensity இருக்கும். அப்போ ratio of the sound intensity is சரியா squares of the distance அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சரியா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் உடைய ரேஷியோவும் ஸ்கொயர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம், x square divided by 70 minus x இதுக்கு ஸ்கொயர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்பனா என்ன பண்ணலாம், ஸ்கொயர் அப்படியே இங்க பக்கம் ரூட்னு கொண்டு வந்துடலாம். ரூட் 4/9 ஈக்குவல் டு x divided by 70 minus x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், 4 ரூட் அவுட் எடுத்தோம்னா 4 வந்து 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்க x divided by 70 minus x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இது கூட நீங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா 70 into 2 140 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். minus x into 2 minus 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு இத கூட நாங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 3x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்புறம் இந்த 2x அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 2x அந்த சைடு போச்சுனா ஆல்ரெடி ஒரு 3x இருக்குது. 3x இது அந்த பக்கம் போச்சுனா plus 2x ன்னு மாறிடும். தென் இது அப்படியே வச்சுக்கலாம், 140 இங்க வச்சுக்கலாம். சரியா? இப்போ இத ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா 5x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 40 140. அப்ப x is equal to 140 divided by 5. சரியா? அப்பனா கட் கொடுத்தா என்ன கிடைக்கும், 1 5 5. இங்க 2 5s are 10, பேலன்ஸ் ஒரு 4 8. அப்ப x is equal to என்னன்னு கிடைச்சிருக்கு, 28 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ இந்த ரேஷியோ இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு, 28. அடுத்து தென் இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு இருக்கும், அப்ப y equal to 70 minus x. அப்படினா y equal to 70 minus 28. so y equal to 42. so இதான் ஆன்சர். அந்த பர்சன் இங்க இருந்து 28 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறான். தென் இங்க இருந்து 48 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறான். என்னன்னா ரெண்டையுமே என்ன பண்ண முடியும், நம்மளோட சவுண்ட் இன்டென்சிட்டி ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ அதான் இந்த 7th sum. நெக்ஸ்ட் 8th sum பார்க்கலாம். 8th sum பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க, there is a square field whose side 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீல்ட் இருக்கு, அதாவது 10 மீட்டர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீல்ட், எல்லா பக்கமும் அப்ப 10 மீட்டர் தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீல்ட் இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபிளார் பெட் ரெடி பண்றாங்க. சரியா? ஈவனா எல்லா பக்கமும் ஒரு பாதை விட்டு ஒரு ஃபிளார் பெட் ரெடி பண்றாங்க. அப்படின்னா இப்ப இங்க வந்து இது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, இந்த பெட்டோட அந்த பாத்தோடைய வித்து எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இப்ப இங்க ஒரு எக்ஸ், இங்க எக்ஸ், எல்லா பக்கமும் என்ன தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த உள்ள இந்த ஃபிளார் பெட்டோட லென்த் எவ்வளவு இருக்கும், உள்ள பெட்டோட லென்த் டோட்டலா 10 அப்படின்னா அதுல இருந்து இங்க ஒரு எக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணனும், இங்க ஒரு எக்ஸ் 2x சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்படிதானே? அப்போ 10 minus 2x. அப்ப எல்லா பக்கமும் அதே தான் இருக்கும். இந்த பக்கமும் என்ன தான் இருக்கும், 10 minus 2x தான் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும். சரியா? क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா, இந்த ஃபிளார் பெட்டுக்கு 3 எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படினா 3 ரூபீஸ் காஸ்ட் ஆகும். சரியா? பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு 3 ரூபீஸ் ஆகுது. அதே மாதிரி வெளிய உள்ள பாதைக்கு எவ்வளவு ஆகுது அப்படினா 4 ரூபீஸ் ஆகுது. சரியா? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு ஆகுது, 4 ரூபீஸ் ஆகுது. டோட்டல் காஸ்ட், அதாவது ஃபுல்லா இந்த பெட்டுக்கு பிளஸ் இந்த பாதைக்கு மொத்தமா சேர்த்து டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகுது, டோட்டல் காஸ்ட்
364 rupees ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாதையோட வித் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பெட்டோட காஸ்ட் பிளஸ் இந்த பாத்தோடைய காஸ்ட் இந்த ரெண்டும் சேர்த்து தான் என்ன அப்படின்னா இந்த 364 rupees ஆகுது அப்படிதானே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பெட்டோட ஏரியா அடிக்கலாம். பெட்டோட ஏரியா எவ்வளவு 10 minus 2x the whole square. ஏன்னா ஸ்கொயரோட ஏரியானா சைடு இன்டு சைடு. சரியா? அப்போ இங்க இந்த சைடு என்னது 10 minus 2x into 10 minus 2x. அப்போ 10 minus 2x the whole square அப்படின்னு எழுதிப்போம். காஸ்ட் வந்து 3 rupees அப்படின்னா 3 into 10 minus 2x the whole square அப்படின்னு எழுதிப்போம். சரியா? அடுத்து பிளஸ் இப்போ இந்த வெளியோட பாத்தோட ஏரியா மட்டும் எடுக்க போறோம். அது எப்படின்னா டோட்டல் ஏரியா மைனஸ் பெட்டோட ஏரியா. சரியா? அப்படின்னா டோட்டல் ஏரியா என்னது 10 into 10. சரியா? டோட்டல் ஏரியா மைனஸ் டோட்டல் ஏரியா மைனஸ் இந்த பெட்டோட ஏரியா. பெட்டோட ஏரியா என்ன அப்படின்னா 10 minus 2x the whole square. சோ இதான் என்னது இந்த பெட்டோட ஏரியா into 4 rupees. 4 rupees. சரியா? ஈக்குவல் டு எவ்வளவு 364. புரிஞ்சுதா? அதாவது வேற ஒண்ணும் ரொம்ப சிம்பிள் தான். பெட்டோட ஏரியா எடுத்துருங்க into 3 rupees எடுத்துருங்க. பெட்டோட ஏரியா into 3 rupees. அதே மாதிரி பாத்தோட ஏரியா எடுத்துருக்கோம். எப்படி டோட்டல் ஏரியா மைனஸ் இந்த பெட்டோட ஏரியாவை மைனஸ் பண்றோம்னா என்ன கிடைச்சிரும் பாத்தோட ஏரியா கிடைச்சிரும் into 4 rupees அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். சரியா? இப்போ இத ஃபுல்லா சால்வ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். சோ 3 into a minus b the whole square. அப்ப a square minus 2ab அப்படிதானே. அப்போ 40x 2ab plus b square. b square னா இத ஸ்கொயர் பண்ணச்சுல என்ன கிடைக்கும் 4x square அப்படின்னு கிடைக்கும். சரியா? பிளஸ் அடுத்து இங்க ஃபுல்லா சால்வ் பண்ண போறேன். சோ 4 இத ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டோம் அப்படினா 10 ஸ்கொயர் இங்க 100 மைனஸ் இத ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டோம் அப்படினா 100 minus 40x plus 4x square. சரியா? equal to 364 rupees அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அப்படியே உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் 3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்றேன். இப்போ 300 minus 40x plus 12 120x plus 12x square அப்படின்னு எழுதுறோம். இப்போ இந்த 4 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்றேன். இப்போ முன்னாடி இந்த பிராக்கெட் எடுத்துறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் ஓபன் பண்ணி விடலாம். அப்போ இந்த 100 கொண்டு மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். மைனஸ் 100 plus 40x அப்புறம் திருப்பி மைனஸ் வந்துச்சுனா மைனஸ் 4x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 364. சரியா? அடுத்து இந்த 4 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ 300 minus 120x plus 12x square. So the 4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம் அப்படினா 400 minus இங்க என்ன பண்ணிடலாம் அப்படினா இது ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாம். அப்போ 0 ஆயிரும். 4 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணச்ச இங்க 160x minus 16x square அப்படின்னு கிடைக்கும். equal to 364 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ சால்வ் x ஸ்கொயர் சால்வ் பண்ணலாம். இங்க 12x square இங்க ஒரு 16x square அப்ப சால்வ் பண்ணா minus 4x square அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் x டைம் சால்வ் பண்ணா இங்க ஒரு 160x minus 120x அப்ப என்ன கிடைக்கும் plus 40x அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இங்க ஒரு கான்ஸ்டன்ட் டைம் 300 equal to 364. So 364 இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அப்ப minus x square plus 40x 300 minus 364 அப்படின்னு கிடைக்கும் equal to 0. So இப்ப சால்வ் பண்ணிட்டோம் அப்படினா எல்லாத்துலயுமே 4 காமன் சால்வ் பண்ணிட்டோம் அப்படினா 4x square plus 40x minus 64 அப்படின்னு கிடைக்குது equal to 0. இதெல்லாம் என்ன காமனா எடுக்கலாம் 4 காமனா எடுத்துக்கலாம். minus 4 காமனா வெளிய எடுத்துறேன். minus 4 எடுத்துட்டேன்னா இங்க x ஸ்கொயர் இருக்கும். இங்க minus 10x அப்படின்னு இருக்கும். இங்க plus 16 அப்படின்னு இருக்கும் equal to 0. அப்போ இந்த 0 கொண்டு போய் அங்க சால்வ் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் minus 10x plus 16 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இத என்ன பண்ண போறேன்
ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். So 16 minus 10 மல்டிப்ளை பண்ணா 16 கிடைக்கும். அப்ப 8 2s are 16 அப்படி சொல்லி கிடைக்கும். இங்க மைனஸ் வேணும் அப்படின்றதுனால ரெண்டுலயுமே மைனஸ் போட்டுக்கிறேன். அப்ப சால்வ் பண்ணா பிளஸ் 16 கிடைக்கும், ஆட் பண்ணா மைனஸ் 16 கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன எடுத்துக்கிறேன்? x minus 8 x minus 2 equal to 0 அப்படி எழுதலாம். அடுத்து x minus 8 equal to 0, அப்ப x equal to 8 ன்னு ஒரு ஆன்சர் வரும். or x minus 2 equal to 0 ன்னு ஒரு ஆன்சர். அப்ப x is equal to plus 2 அப்படி சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ பாத்தோட வேல்யூ என்னவா இருக்காது? 8 கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இங்க ஒரு 8 இங்க ஒரு 8 னா 16 போயிருக்கு. நம்ம டோட்டலாவே 10 தான் இருக்கு. அதனால பாத்தோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 8 எடுக்க முடியாது, 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க 2 இங்க 2, அப்போ 4 சைடு நமக்கு வந்து போயிடும். 2 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்துக்கலாம். சரியா? சோ அப்ப என்ன ஆன்சர்? x மட்டும் தான் ஆன்சர், இது ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? நம்ம 9th சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 months together 100x அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 2 months அப்படிங்கறது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா x plus y. சரியா? எவ்வளவு? 100x வச்சிருக்காங்க. ரெண்டு பேர் என்ன வச்சிருக்காங்க? 100x வச்சிருக்காங்க. அதுல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? சேல் பண்ணிடுறாங்க. அதாவது இது வந்து கவுண்ட். சரியா? இவங்க ஒரு 50 இவங்க ஒரு 15 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஒன்னா சேமா இல்ல. இவங்க ஒரு கொஞ்சம் எக் வச்சிருக்காங்க, இவங்க கொஞ்சம் எக். மொத்தமா சேர்த்து எவ்வளவு இருக்கு? 100x இருக்கு. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா a, இப்போ அந்த a வந்துட்டு ஒரு ரேட்டுக்கு சேல் பண்றாங்க. சரியா? அதாவது ஏங்கிற அமௌண்ட் சேல் பண்றாங்க. ஒரு எக் வந்து ஏங்கிற ரேட்டுக்கு சேல் பண்றாங்க. இன்டு x எக் சேல் பண்றாங்க. அதே மாதிரி b வந்து என்ன பண்றாங்க? bங்கிற ரேட்டுக்கு y எக் சேல் பண்றாங்க. சரியா? அப்படி ரெண்டும் சேல் பண்ணாங்கன்னா அமௌண்ட் கிடைக்கிற அமௌண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா சேமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதனால என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ax equal to by அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? இவர் வந்து ஏங்கிற ரேட்டுக்கு எக்க சேல் பண்றாரு, இவங்க bங்கிற ரேட்டுக்கு எக்க சேல் பண்றாங்க. சோ ரெண்டு அமௌண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குவல். டோட்டல் அமௌண்ட் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப a சொல்றாரு நான் உன்னோட எக்க சேல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. சரியா? a என்ன சொல்றாரு? a வந்துட்டு y யோட எக்க சேல் பண்ணா 15 rupees ஏர்ன் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? a வந்துட்டு y யோட எக்க சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 15 rupees ஏர்ன் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி y என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உன்னோட எக்க இவரோட ரேட்டுக்கு x ஓட எக்க நான் சேல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 6 2/3 அமௌண்ட் கிடைச்சிருக்கும், நான் ஏர்ன் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எக் வச்சிருந்தாங்க, ஈச் எவ்வளவு எக் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? சோ அந்த மாதிரி கேட்டோம்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ a யோட ரேட் என்ன, b யோட ரேட் என்ன தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். சரி? a equal to 15 divided by y அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அது மாதிரி b எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா b equal to இத சால்வ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இங்க சால்வ் பண்ணதுல 18 plus 2 20. ஏன்னா இங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. சரியா? இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். அப்ப இத நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணனும். அப்ப என்ன வரும்? 20 divided by 3 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்ப இந்த x டிவைட்ல கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி 3x அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். சரியா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த a and b இதுல அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போறோம். சரியா? அப்ப இங்க a அப்ளை பண்ண போறோம். a க்கு பதிலா x, அப்போ 15 divided by y into x. ஓகேவா? ஈக்குவல் டு இங்க b க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம்? 20 divided by 3x into y. சோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த divided by y அந்த பக்கம் கொண்டு போலாம். இங்க டிவைட்ல இருக்க 3x இந்த பக்கம் கொண்டு வரலாம். சரியா? அந்த மாதிரி இந்த 15 இங்க கட் கொடுக்கலாம். இங்க வச்சு கட் கொடுத்தோம்னா இங்க 5 டைம்ஸ் பண்ணா 3 கிடைக்கும், இங்க 5 டைம்ஸ் பண்ணா 4 கிடைக்கும். சரியா? அப்போ ஆன்சர் என்னது? 4x இங்க ஒரு 3 இந்த சரி 3x இங்க இருந்து ஒரு 3x வந்துரும். அப்ப 9x ஸ்கொயர் அப்படி சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த y அந்த சைடு கொண்டு போனோம்னா 4y ஸ்கொயர் அப்படி சொல்லி கிடைக்கும். சரியா? அப்போ y டிவைட்ல கொண்டு வந்துருவோம், 9 அந்த பக்கம் கொண்டு போயிரும். சரியா? அப்ப என்ன கிடைக்கும்? x square by y square equal to 4/9 அப்படி சொல்லி கிடைக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? x divided by y the whole square அப்படி சொல்லி எடுத்துக்கலாமா? equal to 4/9. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் ரூட்னு கொண்டு போறேன். அப்ப x divided by y equal to 4/9 ரூட் அப்படி சொல்லி போயிருமா? இங்க இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் ரூட்னு கொண்டு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? 4/9 ரூட் அவுட் வெளிய இருக்கும்போது x/9 equal to 2/3 அப்படி சொல்லி ரூட் அவுட் வெளிய எடுத்துடலாமா? ரூட் அவுட் வெளிய இருந்துச்சுனா இந்த மாதிரி 2/3 அப்படி சொல்லி எழுதிச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்? x வச்சுட்டு y அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். சரியா? அப்ப x equal to
2/3 மேல மல்டிப்ளைல y னு போயிடும் சரியா 2y/3 அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா இப்போ என்ன பண்ண போறோம் இந்த x க்கு பதிலா y யோட வேல்யூ அப்ளை பண்ண போறோம் சரியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த மாதிரி x and y வந்துட்டு 100x வச்சிருக்காங்க அப்படி எடுத்துட்டோம் அடுத்து x எவ்வளவு ரேட் விக்கிறாங்க b யும் அடுத்து உள்ளவங்களும் அதே ரேட்டுக்கு விக்கிறாங்க அடுத்து ஓகே இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்றோம் அப்படி அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் x க்கு பதிலா 2y/3 அப்படி அப்ளை பண்றேன் பிளஸ் இங்க ஒரு y equal to 100 அப்படி சொல்லி இருக்கு சரியா அப்போ இங்க டிவைடட் பை 1 இருக்குன்னு அர்த்தம் சோ இங்க ஃபிராக்ஷன்ல இருக்குது அப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கணும் அதனால என்ன பண்றேன் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்ப 3 கீழ காமனா வந்துரும் இங்க 2y பிளஸ் இங்க 3y அப்படி சொல்லி கிடைச்சிரும் 3y equal to 100 3 அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ 2y plus 3y equal to 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 300 அப்படி சொல்லி கிடைக்கும் ஓகேவா இது ரெண்டையும் சால்வ் பண்ணா அடுத்து 5y அப்படி சொல்லி கிடைக்கும் equal to 300 so y is equal to 300 divided by 5 கட் கொடுத்தீங்க அப்படினா 60 அப்படி சொல்லி கிடைக்கும் so y equal to 60 அப்படினா இங்க அப்ளை பண்ண போறோம் x plus y equal to 100 அப்ப x plus y க்கு பதிலா 60 equal to 100 ன்னு அப்ளை பண்றேன் அப்ப 60 அந்த பக்கம் போச்சுனா x equal to 100 minus plus 50 அந்த பக்கம் போச்சுனா minus 60 அப்படி சொல்லி போயிடும் சோ சால்வ் பண்ணீங்கனா x equal to 40 அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா அப்ப x எவ்வளவு வச்சிருக்காங்க 40 எங்க வச்சிருக்காங்க y 60x வச்சிருக்காங்க சரியா சோ இதான் என்னோட ஆன்சர் இதுதான் இதுல இருக்கிற சிம்பிள் மெத்தட் சரியா இந்த மெத்தட் யூஸ் பண்ண மட்டும் தான் இவ்வளவு சிம்பிளா செய்ய முடியும் அப்படி இல்ல அப்படினா சுத்தி கொஞ்சம் பெரிய சமா போகும் எலிமினேஷன் மெத்தட்லாம் வச்சு செய்யற மாதிரி இல்ல டீம் மெத்தட் சால்வ் பண்ற மாதிரி தான் போகும் பட் அதெல்லாம் இல்லாம ஈஸியா இந்த மாதிரி தான் செய்ய முடியும் சரிங்களா சோ இத ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்கும் அடுத்து டென்ஷன் பார்க்கலாம் இப்போ டென்ஷன் பார்த்துட்டோம்னா டென்ஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா the right angle triangle hypotenuse side of a right angle triangle ன்னு சொல்லிருக்காங்க hypotenuse sideனா அப்ப அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ளத என்ன சொல்றோம் அப்படினா hypotenuse side அப்படி சொல்லி சொல்றோம் அது எவ்வளவுன்னு சொல்றாங்க 25 cm அப்படி சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா and its perimeter இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் அப்போ இந்த ரெண்டு சைடே நம்ம ஒரு வேல்யூ x and y ன்னு எடுத்துக்குவோம் சரியா இதோட பெரிமீட்டர் என்னவா இருக்கு அப்படினா 56 அப்படி சொல்லி சொல்றாங்க சோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பெரிமீட்டர் எடுத்தோம்னா எப்படி எடுப்போம் x plus y plus 25 equal to 56 அப்படி சொல்லி எடுத்துக்கலாமா ஏனா பெரிமீட்டர் வந்து 56 இருக்காங்க பெரிமீட்டர் என்ன அர்த்தம் மூணு சைடே ஆட் பண்ணனும் அதான் பெரிமீட்டர் அப்போ இது மூணையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு 56 அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா find the length of the smallest side அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க சரியா இப்போ இந்த இதுலயே smallest side என்ன அப்படினா क्वेश्चन சரியா அப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா அப்ப என்ன பண்ணலாம் இப்போ இத வச்சிட்டு பித்தாகோரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் சரியா அதுக்கு முன்னாடி இத சால்வ் பண்ணிடுவோம் x plus y equal to இந்த 25 minus 1 சைடு கொண்டு போயிடலாமா 56 minus 25 அப்படி சொல்லி கிடைக்கும் சோ சால்வ் பண்ணோம் அப்படினா 31 அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா அப்ப x plus y equal to 31 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அடுத்து இத பித்தாகோரஸ் ஃபார்முலால சால்வ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இத x equal to 31 minus y அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் சரியா அடுத்து பித்தாகோரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் hypotenuse square equal to அப்படினா 25 square equal to 25 square equal to x square plus y square அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் ரைட்டா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினா இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க x க்கு பதிலா இங்க உள்ள x ஓட வேல்யூ அப்ளை பண்ண போறோம் சரியா அப்போ 25 square equal to 625 அப்படி சொல்லி கிடைச்சிரும் இங்க x க்கு பதிலா x ஓட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா 31 minus y the whole square plus y square அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் இங்க 31 the whole square அப்படி சொல்லி இருக்கு அப்படிதானே அப்ப 31 square அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் 1 7 3 3 6 3 3 is 9 அப்போ 961 அப்படி சொல்லி வரும் then minus 2ab அப்போ 62y then plus y square அப்புறம் இங்க ஒரு y square சரியா equal to இது அந்த பக்கம் எழுதிக்கிறேன் 625 சரியா இப்போ ஆர்டர் படி எழுதிக்கலாமா அப்போ ஃபர்ஸ்ட் என்னது x square டைம் அப்படிதானே அப்போ 2x square minus 62y அடுத்து என்ன இருக்குது plus 961 அடுத்து இந்த 625 இந்த பக்கம் ஈக்குவல் பண்ணனும் 625
625 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப -625 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடலாம். சரியா? தென் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 62y இது ரெண்டையும் சால்வ் பண்றோம். சோ அப்ப பாசிட்டிவ் நம்பர் பிளஸ் நம்பர் தான் கிடைக்கும். அப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 6 3 3 சரியா? ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் இது எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு? 2 காமனா இருக்கு. அப்ப 2 காமனா வெளிய எடுத்துடலாம். அப்ப என்ன இருக்கும்? x ஸ்கொயர் மைனஸ் 31y இங்க பிளஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 2 அந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் எழுதிடலாம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? -31y plus 168 equal to 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். டி மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். அப்ப இந்த வேல்யூ கொண்டு இந்த பக்கம் மல்டிப்ளை பண்றோம். சோ அப்ப என்ன கிடைக்கும்? 168 இங்க -31 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சோ அப்போ 168 டு டேபிள்ல போட்டா 84 கிடைக்கும். தென் டு டேபிள்ல போட்டா 42 கிடைக்கும். 2 போட்டா 21 கிடைக்கும். 7 போட்டா 3 கிடைக்கும். சரியா? சோ இந்த மாதிரி வருது. இப்போ 31 வரும். அப்ப என்ன எடுத்துக்கலாம்? இங்க 8 8 3s are 24 then ஒரு 7 சோ ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 31 கிடைக்கும். சோ அதனால ரெண்டுலயும் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். அப்ப -31 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணா +168 கிடைக்கும். சரியா? அப்ப என்ன எடுத்துக்கலாம்? x -24 x -7 equal to 0 கிடைக்கும். அப்படின்னா x equal to x -24 equal to 0 then x equal to 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து x -7 equal to 0 then x equal to 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. ஆனா என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் சைடு அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப ஸ்மாலஸ்ட் சைடுனா இங்க எதை எடுத்துக்கலாம்? 7 அப்படின்றத எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இங்க அப்ளை பண்ணனாலும் y யோட வேல்யூ 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சப்போஸ் 24 அப்ளை பண்ணோம்னா y யோட வேல்யூ 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நமக்கு தேவை ஸ்மாலஸ்ட் சைடு தான். அப்ப ஸ்மாலஸ்ட் சைடு இது இங்க கிடைச்சிருக்கிறதே 7 தான் ஸ்மாலஸ்ட் சைடு. அப்ப அதுதான் ஆன்சர் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இதான் இதோட ஈஸியான மெத்தட். இதுக்கு மேல இதுக்கு ஈஸியா இருக்காது. அதாவது கொடுத்திருக்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப பித்தாகோரஸ் தியரம் தான் எடுக்க போறோம். சோ பித்தாகோரஸ் தியரம் வச்சு தான் இந்த ஃபுல் சம்மேமே ஒரு ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேக்டரைஸ் மெத்தட் டி மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துருக்கோம். சரிங்களா? சோ கடைசில ஸ்மாலர் சைடு என்ன கிடைச்சிருக்கு? 7 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். தேங்க்யூ.